கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இக்காலை வேளையிலே உங்களோடு பேச அடியாளை கர்த்தர் தெரிந்து கொண்ட தயவுக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த இரவு பரியந்தம் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார் அல்லவா? இதோ இந்த பகலின் நேரத்தை கூட காணும்படியாகவும் இந்த நாளையும் கூட நம்முடைய வாழ்நாளிலே ஆயுசு நாட்களாக கூட்டி கொடுத்த தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். அவருடைய நாமத்துக்கு சாட்சி உள்ளவர்களாக நாம் வாழ்ந்து வர பரிசுத்த ஆவியானவர் நம்மை இந்நாளிலே வழி நடத்துவாராக. இதோ சொல்லப்பட்டுள்ள வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து இந்நாளை மகிமையின் நாளாக கடந்து வருவோம். தேவனே, என் திட்டங்களை விட உம்முடைய சிந்தனைகள் மேலானவைகள் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படும் பொழுது அந்த வார்த்தைக்கு மிகவும் அர்த்தமுள்ள வார்த்தைகளாக ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக காணப்படும். நாம் தெரிந்தெடுக்கும் ஒவ்வொரு முடிவையும் நாம் எண்ணி பார்க்கும்போது அவைகள் இப்படி செய்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இப்படி நாம் பேசியிருந்தால் நன்றாயிருந்திருக்குமே என்றெல்லாம் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய திட்டங்கள் காணப்படும். ஆனால் கர்த்தர் நம் வாழ்க்கையிலே கொடுக்கும் ஒவ்வொரு சிந்தனைகளும் மேலானவைகளாக இருக்கும். ஆஹா, நாம் எப்படி இதை செய்தோம்? பிறர் ஆச்சரியப்படும்படியாக, நாம் சந்தோஷப்படும்படியாக இந்த சிந்தனையை நாம் நிறைவேற்ற மகிமையாக இது காணப்படுகிறதே என்று நாம் சிந்தித்து பார்க்கும்போது அவைகள் நம்முடைய பார்வைக்கு மிகவும் ஆச்சரியமான, அதிசயமான காரியங்களாக காணப்படும். நாம் துவக்கும் பொழுது அந்த துவக்கம் அற்பமாயிருக்கும், ஆனால் அதன் முடிவு கம்பீரமாக, ஆச்சரியமாக, அதிசயமாக, மற்றவர்கள் வியப்படையத்தக்க ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். அப்படி இருக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் செயல்பட வேண்டும். நாம் எத்தனையோ காரியங்களிலே பலவிதமான யோசனைகள், சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற வேண்டும் என்று விரும்புகிறோம், யோசிக்கிறோம். இவையெல்லாம் நமக்கு செயல்படக்கூடாதா என்று நாம் ஆசைப்படுகிறோம். அந்த ஆசை பின்னாலே நினைச்சு பார்க்கும் பொழுது அது வீணான ஆசையாக, வீணான திட்டங்களாக, யோசனைகளாக காணப்படும். இப்படி நாம் சிந்தித்து வருகையிலே வீணாய் போய்விட்டதே, பணமும் வீணாய் போனது, நம்முடைய சரீரத்தின் கஷ்டமும் வீணாய் போனது என்று சொல்லாதபடி, ஏசப்பா, நான் என்ன செய்தாலும் உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் நான் செய்திட பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசுங்கப்பா, என்னோடு கூட நீர் நிலைத்திருந்து என் யோசனை எல்லாம் உமக்கு சித்தமானவைகளாக காணப்படட்டும் ஆண்டவரே என்று ஜெபிக்கும் பொழுது
அப்படியாய் கர்த்தர் அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு உங்களை சந்தோஷமா, மன சமாதானமா, மன நிம்மதியோடு என் நாளை கடந்து வர கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். நம்முடைய திட்டங்கள், செயல்பாடுகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுவோம். அப்படியாய் செயல்படுத்த பிறர் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாற கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எக்காலத்திலும் எந்த நேரத்திலையும் அவருடைய நாமத்தையே நாம் போற்றி துதிப்போம். மகிழ்ந்து சந்தோஷத்தோடு இந்த நாளை கடந்து வந்து மற்றவர்களுக்கு நாம் சாட்சியாயிருப்போம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.